வேட்டை மண்டபத்துக்குள் வந்தியத்தேவனையும் மணிமேகலையும் பார்த்துவிட்டு நந்தினி சிறிது திகைத்து போனாள். ஓஹோ, நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் என்று கேட்டாள். தேவி, தங்கள் கட்டளை என்று தங்கள் தோழி கூறியபடியால் வந்தேன். பெண் புத்தியை கேட்டிருக்க கூடாது என்று இங்கு வந்த பிறகு தெரிந்து கொண்டேன் என்றான் வந்தியத்தேவன். அக்கா, நான் இவருக்கு புத்தி கூறவில்லை, என்னுடன் தங்களை பார்க்க வரும்படி வேண்டிக் கொண்டேன் என்றாள் மணிமேகலை. நந்தினி தனக்கு முதலில் உண்டான திகைப்பை சமாளித்துக் கொண்டு புன்னகை புரிந்தாள். என் அருமை தோழி, பெண்களாகிய நாம் ஆண்களை வேண்டிக் கொண்டால் அது புத்தி கூறுவது போலதான் என்றாள் நந்தினி. தேவி, புத்தி கூறுவது போல் மட்டுமா, கட்டளையிடுவது போல் என்று சொல்லுங்கள். தேவி, தாங்கள் என்னை அழைப்பதாக சொல்லி இளவரசி என்னை கைப்பிடியாக பிடித்து இழுத்து கொண்டு வந்தாள். அதன் பலன் நான் இந்த கொலைக்காரர்களிடம் சிக்கிக் கொள்ள வேண்டியதாயிற்று என்றான் வந்தியத்தேவன். வல்லவரையரே, இங்கே நடந்திருப்பதை பார்த்தால் இவர்கள் கொலைக்காரர்கள் என்று தோன்றவில்லையே. நான் இப்போது இங்கு வந்திருக்காவிட்டால் தாங்கள் அல்லவோ இவர்களை எல்லாம் கொன்று தீர்த்திருப்பீர்கள் போலிருக்கிறது. அக்கா, இவர்கள் கொலைக்காரர்கள் தான். சற்று முன் இவரை வாலில்லா குரங்குடனே சேர்த்து கட்டிவிட்டார்கள். நந்தினி லேசாக சிரித்த வண்ணம், மணிமேகலை, முன்னொரு சமயம் இவர் இந்த வாலில்லா குரங்கின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தார் என்று சொன்னாய் அல்லவா? அது இவர்களுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது. அக்கா, நீங்கள் வருவதற்கு முதல் நாள் இந்த வேட்டை மண்டபத்தில் நான் பார்த்ததாக சொன்னேனே, அந்த மனிதர்கள் தான் இவர்கள். அன்றைக்கே இவரை துரத்தி கொண்டு வந்தார்கள். நல்ல வேளையாக இவர் அவர்களிடம் இருந்து தப்பித்து ஓடிவிட்டார். மணிமேகலை, மறுபடியும் இன்றைக்கு இவரை நீயே இவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தது ஏன்? இந்த வழியில் எதற்காக இவரை அழைத்து கொண்டு வந்தாய்? அக்கா, சற்று முன் என் தமையன் கந்தமாறன் தங்களை பார்க்க போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் கண்ணில் பட வேண்டாம் என்பதற்காக இந்த வழியில் அழைத்து வந்தேன். அதுவே நல்லதாய் போய்விட்டது. இல்லாவிட்டால் இந்த கொலைகாரர்கள் இங்கிருந்து என்ன செய்திருப்பார்களோ தெரியாது. தங்காய், இவர்கள் கொலைகாரர்கள் அல்ல. இவர்கள் இவரை கொல்லவும் வரவில்லை. 2-3 தடவை இந்த வந்தியத்தேவர் இவர்களிடம் தனியாக அகப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனாலும் உயிரோடு விட்டிருக்கிறார்கள். இதன் உண்மையை நீ இவரை கேட்டே தெரிந்து கொள்ளலாம். அக்கா, அப்படியானால் இவர்கள் யார்? சற்று முன்னால் இவர்கள் கூறியது உண்மையா? இவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களா? தங்களை அழைத்து கொண்டு போவதற்காக வந்தவர்களா என்று மணிமேகலை வியப்புடன் கேட்டாள். ஆமாம் மணிமேகலை, என்னை காப்பாற்றி அழைத்து போக வந்தார்கள். எல்லாம் விவரமாக சொல்கிறேன். நீங்கள் இருவரும் என்னுடன் அடுத்த அறைக்கு வாருங்கள். இவர்கள் இருக்கட்டும் என்றாள் நந்தினி. பிறகு ரவிதாசனை பார்த்து, மந்திரவாதி, இந்த இருவரில் ஒருவருக்கு நீங்கள் ஏதேனும் தீங்கு செய்தால் அதை எனக்கு செய்த தீங்காகவே கருதுவேன். இவர்களை நீங்கள் இனி எந்த நிலைமையில் எங்கு சந்திக்க நேர்ந்தாலும் மிக்க மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்றாள் நந்தினி. தேவி, மன்னிக்க வேண்டும். இந்த வாலிபனுக்கு நம்முடைய அடையாள குரல் தெரிந்திருக்கிறது. சற்று முன் நாங்கை குரல் கொடுத்தது இவனே தான் என்றான் ரவிதாசன். மந்திரவாதி, அதிலிருந்தே இந்த வீரன் நம்மை சேர்ந்தவன் என்று தெரியவில்லையா? உன்னுடைய புத்தி கூர்மை எங்கே போய்விட்டது? இனி நான் மறுபடியும் தெரியப்படுத்தும் வரையில் இங்கே சத்தம் எதுவும் கேட்கக்கூடாது. ஜாக்கிரதை என்றாள் நந்தினி. பிறகு நந்தினியும் மணிமேகலையும் வந்தியத்தேவனும் யானைமுக வாசல் வழியாக நந்தினியின் அறைக்குள்ளே சென்றார்கள். கதவும் உடனே அடைத்து கொண்டது. தங்காய், நீ மிக்க புத்திசாலி. இவரை வேட்டை மண்டப வழியாக அழைத்து வந்தது நல்லதாய் போய்விட்டது. உன் தமையன் இப்போது தான் இங்கிருந்து போகிறான். ஆதித்த கரிகாலரை அழைத்து வருவதாக சொல்லி போயிருக்கிறான். அதற்குள் உங்களை நான் அனுப்பிவிட வேண்டும். உங்களிடம் விடை பெற்றுக் கொள்ளவும் வேண்டும் என்றாள் நந்தினி. அக்கா, இது என்ன? தங்கள் கணவரை பற்றி உண்மையை அறிந்து வர இவரை அனுப்ப போவதாக அல்லவா சொன்னீர்கள்? தாங்கள் விடை பெற்றுக் கொள்வதாக சொல்கிறீர்களே என்று கேட்டாள் மணிமேகலை. கண்ணே, உன் தமையனிடம் பேசிய பிறகு அந்த எண்ணத்தை மாற்றிவிட்டேன். பழுவேட்டரையர் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இனி இங்கே தங்க முடியாது. இந்த வீரரும் இனி இங்கே இருப்பது அபாயம்தான். ஐயா, தாங்கள் உடனே இங்கிருந்து கிளம்பி செல்லுங்கள். தங்கள் உயிரின் மேல் தங்களுக்கு ஆசை இல்லாவிட்டாலும் இந்த பெண்ணை நினைத்தாவது உடனே போய்விடுங்கள் என்றாள் நந்தினி. அக்கா, அவர் போகிறதா இருந்தால் என்னையும் கூட அழைத்து போக சொல்லுங்கள். நீங்கள் இருவரும் போன பிறகு இந்த அரண்மனை சிறையில் அடைந்து கிடக்க என்னால் முடியாது என்றாள் மணிமேகலை. இளவரசி, பழுவூராணியின் கருத்தை தாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. நான் இங்கிருந்து போய்விட்டால் தாங்கள் ஆதித்த கரிகாலரை மணந்து தஞ்சை சாம்ராஜ்யத்தின் பட்ட மகிழ்ச்சியாக விளங்கலாம் என்று சொல்கிறார்கள் என்றான் வல்லவரையன். ஐயா வல்லவரையரே, இல்லை, நான் அவ்விதம் சொல்லவில்லை. ஆதித்த கரிகாலரை மணக்கும்
துர்பாக்கியம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படுவதை நான் விரும்ப மாட்டேன். அதிலும் என் உயிருக்கு உயிரான மணிமேகலைக்கு அந்த கதி நேர வேண்டுமா? ஐயா, தாங்கள் வேண்டுமென்று என் கருத்தை திரித்து கூறுகிறீர்கள். தாங்கள் இப்போது தப்பி சென்றால் பிறிதொரு காலத்தில் இந்த பெண்ணை கைப்பிடித்து மணந்து கொள்ளும் பாக்கியத்தை பெறக்கூடும். மணிமேகலை, உனக்கு இவர் மீதுள்ள அன்பு உண்மையான அன்பு என்றால் உடனே இவரை இங்கிருந்து போக சொல் என்றாள் நந்தினி. இளையராணி, நான் போக சித்தமா இருக்கிறேன். தங்களிடம் உள்ள ஒரு பொருளை கேட்கிறேன். அதை கொடுத்தால் உடனே போய்விடுகிறேன் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, என்னிடம் தாங்கள் கேட்டு பெறக்கூடிய அத்தகைய பொருள் என்ன இருக்கிறது? ராணி, மீன் அடையாளம் பொறித்த வாள் ஒன்று தங்களிடம் இருக்கிறது. அதை கொடுத்தால் போய்விடுகிறேன். என்னுடைய வாளை கொள்ளிடத்து வெள்ளத்தில் விட்டுவிட்டேன் என்பதுதான் தங்களுக்கு தெரியுமே என்றான் வந்தியத்தேவன். ஐயா, வேட்டை மண்டபத்தில் எத்தனையோ வாள்களும் வேல்களும் இருக்கின்றன. வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு தாங்கள் இந்த நொடியே புறப்படலாமே. பெண்பால் ஆகிய நான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வைத்திருக்கும் அந்த ஒரே ஆயுதத்தை நீங்கள் ஏன் கேட்க வேண்டும்? தேவி, தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள மட்டும் தானா அந்த வாளை வைத்து பூஜை செய்து வருகிறீர்கள்? உண்மையை சொல்லுங்கள் என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஐயா, என் உயிருக்கு மேலான கற்பை காப்பாற்றிக் கொள்ளவும் தான் அந்த கத்தியை வைத்திருக்கிறேன். தேவி, வேறு நோக்கம் ஒன்றுமில்லையா? ஐயா, வேறு நோக்கம் எனக்கு என்ன இருக்க முடியும்? ராணி, வீரபாண்டியருடைய மரணத்துக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காகவும் இருக்கலாம் அல்லவா? ஐயா, மணிமேகலை இருக்கும் போது நீர் அந்த பேச்சை எடுக்க மாட்டீர் என்று நினைத்தேன். நானும் இனி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்காய், நீயும் தெரிந்து கொள். நான் இந்த கடம்பூர் அரண்மனைக்கு வந்ததின் நோக்கம் என்னவென்று தெரிந்து கொள். இவ்வாறு சொல்லிய வண்ணம் நந்தினி தேவி பக்கத்தில் கட்டிலின் மீது வைத்திருந்த மீன் அடையாளமிட்ட வாளை கையில் எடுத்துக்கொண்டாள். சோழ சாம்ராஜ்யத்தின் உள்கலகத்தை தீர்த்து வைப்பதற்காக நான் இங்கு வரவில்லை. மதுராந்தக தேவருக்கும் ஆதித்த கரிகாலருக்கும் ராஜ்ய பிரிவினை செய்து வைப்பதற்காகவும் நான் இங்கே வரவில்லை. கடம்பூர் அரண்மனையில் விருந்துண்டு கழிப்பதற்காகவும் நான் இங்கு வரவில்லை. தங்காய், உனக்கு திருமணம் முடித்து வைப்பதற்காகவும் நான் இங்கு வரவில்லை. வீர பாண்டியரின் தலையை கொய்த பாதகனை பழிக்கு பழி வாங்கவே வந்தேன். இது பாண்டிய குலத்து வாழ். இதன் மேல் ஆணையிட்டு நான் சபதம் செய்திருக்கிறேன். அந்த சபதத்தை முடிக்கவே வந்தேன். இன்றிரவு ஒன்று என் சபதத்தை முடிப்பேன் அல்லது என் உயிரை முடிப்பேன் என்று நந்தினி ஆவேசம் வந்தவள் போல் பேசி நிறுத்தினாள். ராணி, அதற்கு நான் தடையாக இருப்பேன் என்று தானே என்னை போக சொல்கிறீர்கள்? என் உயிருக்கு ஆபத்து வரும் என்று பயமுறுத்த பார்க்கிறீர்கள் என்று கேட்டான் வந்தியத்தேவன். வல்லவரையரே, என் பழியை முடிப்பதற்கு நீர் தடை செய்ய போகிறீரா? நல்ல காரியம். யார் வேண்டாம் என்றார்கள்? உம்முடைய நண்பரிடம் சென்று இதையெல்லாம் சொல்லி இங்கே அவரை வரவிடாமல் தடுத்து விடுவது தானே. தேவி, அவரிடம் சொல்லி தடை செய்ய முடியாது என்று தான் தங்களிடம் வந்தேன். தங்களுடைய காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கொண்டாவது தங்களை இந்த பாவகாரியம் செய்யாமல் தடுப்பதற்கு வந்தேன். ஐயா, பாவகாரியமா? எது பாவகாரியம்? என் தோழியிடம் கேட்டு பார்க்கலாம். மணிமேகலை, நீ சொல். நீ உன் நெஞ்சை ஒருவருக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறாய். அவர் காயப்பட்டு உயிருக்கு போராடும் போது அவருடைய பகைவன் அவரை கொல்ல வருகிறான். நீ அந்த பகைவனின் காலில் விழுந்து உன் காதலரை கொல்ல வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறாய். அவன் அப்படியும் கேட்காமல் கொன்றுவிட்டு போகிறான். அப்படிப்பட்ட கொடூரனை பழி வாங்குவது பாவம் என்று நீ சொல்வாயா? அக்கா, ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களைப் போல் நான் அவன் காலில் விழுந்து கெஞ்சி இருக்கவும் மாட்டேன். நானே கத்தி எடுத்து அவனை முன்னாலேயே கொன்றிருப்பேன் என்று சொன்னாள் மணிமேகலை. வந்தியத்தேவன் மணிமேகலையை நோக்கி, இளவரசி, அந்த பகைவன் ஒருவேளை தங்களுடைய சொந்த சகோதரர் என்று ஏற்பட்டுவிட்டால் என்று கேட்டான். ஐயா, சகோதரனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எனக்கு ஒன்றுதான் என்றாள் மணிமேகலை. என் கண்ணே, அப்படி சொல் என்றாள் நந்தினி. இளவரசி தாம் சொல்வது இன்னதென்று யோசிக்காமல் சொல்கிறார். இவருடைய தமையன் கந்தமாறன் என்னதான் இவருக்கு விரோதமாக காரியம் செய்தாலும் அவனை கொல்ல இவருக்கு மனம் வருமா என்று வல்லவரையன் கேட்டான். நந்தினியும் மணிமேகலையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின்னர் நந்தினி வந்தியத்தேவனை பார்த்து, இது என்ன வீண் கேள்வி? நான் என் கூட பிறந்த சகோதரனை கொல்ல போவதில்லை. முதலில் நீர் என்னை சந்தித்த போது என் தமையன் திருமலையின் பெயரை சொன்னீர். அதனாலே தான் உம்மிடம் எனக்கு நம்பிக்கை உண்டாகியது. ஆழ்வார்க்கடியானுடைய நண்பர் என்பதற்காகவே நீர் பல முறை அபாயத்திலிருந்து தப்பி செல்வதற்கு உதவி செய்தேன். ஐயா, இன்று நான் என் சபதத்தை முடிக்காமல் என் உயிரை விடும்படி நேர்ந்தால் திருமலையிடம் என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்க வேண்டும். அவனுடைய சொற்படி நான் நடக்காவிட்டாலும் அவனை அடியோடு
மறந்துவிடவில்லை என்பதாக சொல்ல வேண்டும் என்றாள் நந்தினி. ராணி, இந்த கபட நாடகம் இன்னும் எதற்காக? ஆழ்வார்க்கடியான் தங்கள் தமையன் அல்ல, தாங்கள் அந்த வீர வைஷ்ணவனுடைய சகோதரியும் அல்ல. ஐயா, பின் யார் என் தமையன்? யாருடைய சகோதரி நான் என்று கேட்டாள் நந்தினி. ராணி, தங்கள் தமையனார் ஆதித்த கரிகாலர் தான். ஆகையினாலேயே தாங்கள் சகோதர ஹத்தி தோஷத்துக்கு ஆளாக வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறேன். வீர பாண்டிய குலத்து கொலைவாளை தயவு கோர்ந்து என்னிடம் கொடுத்து விடும்படி மன்றாடுகிறேன் என்றான் வந்தியத்தேவன். வல்லவரையரே, கரிகாலரும் நானும் உடன் பிறந்தவர்கள் என்ற அபூர்வ கற்பனையை தாங்கள் இளவரசரிடம் சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா? அதை அவர் நம்பினாரா என்று நந்தினி ஏளன புன்னகையுடன் கேட்டாள். ராணி, நம்பியதாகத்தான் தோன்றியது. ஆனால் அவர் மனதில் உள்ளதை என்னால் அறிய முடியவில்லை. ஐயா, அவர் மனதில் உள்ளதை என்னால் அறிய முடியும். அந்த பழையாறை மோகினியின் கற்பனா சக்தியை பற்றி அவர் பெரிதும் வியக்கிறார். ராணி, நான் கூறியது கற்பனை அல்ல, பழையாறை இளைய பிராட்டியின் கற்பனை அல்லவே அல்ல. ஈழ நாட்டில் நான் என் கண்ணால் பார்த்தேன். ஐயா, எதை பார்த்தீர்கள் என்று கேட்டாள் நந்தினி. ராணி, வாயினால் பேசும் சக்தியற்ற ஒரு பெண் தெய்வத்தை பார். என்னையும் ஆழ்வார்க்கடியானையும் அருள்மொழிவர்மரையும் அந்த தெய்வ மகள் இருந்து காப்பாற்றினார். அனுராதாபுரத்தின் வீதிகளில் நள்ளிரவில் நாங்கள் ஒரு பழைய மாளிகையின் ஓரமாக போய்க் கொண்டிருந்த போது அவர் வீதியின் எதிர்பக்கத்தில் நின்று எங்களை சைகையால் அழைத்தார். அருள்மொழிவர்மரும் நாங்களும் அவரை நோக்கி நகர்ந்ததும் நாங்கள் சற்று முன் நின்றிருந்த வீட்டின் முகப்பு இடிந்து விழுந்தது. பொன்னியின் செல்வர் அந்த பெண்ணரசியை தம் குல தெய்வம் என்று போற்றி வணங்கினார் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, இந்த கதைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அருள்மொழிவர்மரை சோழ சிங்காதனத்தில் அமர்த்த விரும்பும் இளைய பிராட்டியிடம் இதையெல்லாம் நீங்கள் கூறியிருக்கலாம். அவரும் வியந்து மகிழ்ந்திருப்பாள். என்னிடம் ஏன் சொல்கிறீர்? இளையராணி, அதற்கு காரணம் இருக்கிறது. அனுராதாபுரத்து வீதிகளில் மங்கலான நிலவு வெளிச்சத்தில் அந்த பெண்ணரசியை நான் சற்று தூரத்தில் இருந்து பார்த்தபோது தஞ்சாவூரில் நாம் விட்டு பிரிந்து வந்த பழுவூர் இளையராணி இங்கே எப்படி வந்து சேர்ந்தார் என்று வியப்படைந்தேன். ராணி, தங்களுக்கும் அவருக்கும் உருவ தோற்றத்தில் அணுவளவும் வித்தியாசம் இல்லை. தாங்கள் அலங்காரங்களை நீக்கிவிட்டு கூந்தலை பிரித்து போட்டு கொண்டால் தத்ரூபமாக அவரை போலவே இருப்பீர்கள். வல்லவரையரே, நீர் சொல்வதை நான் ஏன் நம்ப வேண்டும்? தாங்கள் கற்பனா சக்தி அதிகமுடையவர் என்பதை நான் அறிவேன். இதுவும் உமது அபூர்வ கற்பனைகளில் ஒன்றாயிருக்க கூடாதோ? தேவி, சத்தியமாக சொல்கிறேன் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, நீர் எவ்வளவு தான் ஆணையிட்டு சொன்னாலும் என்னால் நம்ப முடியாது. ராணி, நம்ப முடியாது என்று தாங்கள் சொல்வது போய், நான் சொல்வது உண்மை என்பது தங்களுக்கே தெரியும். அந்த உண்மையை தாங்கள் காரியத்துக்கு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். முதலில் தங்களை தஞ்சை அரண்மனையில் நான் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது இந்த மந்திரவாதி ஆந்தையை போல் கத்தி கொண்டு வந்தான். என்னை அப்பால் போய் இருக்க சொன்னீர்கள். தற்செயலாக திறந்திருந்த பொக்கிஷ நிலவரைக்குள் நான் போய் ஒளிந்து கொண்டிருந்தேன். அப்போது சில விந்தையான காட்சிகளை நான் பார்க்கும்படி நேர்ந்தது. ஓஹோ, அவை என்ன அபூர்வ காட்சிகள் என்று கேட்டாள் நந்தினி. ராணி, கந்தமாறன் மதுராந்தக தேவரோடு அந்த நிலவரை பாதை வழியாக போவதை பார்த்தேன். ஐயா, அதனால் என்ன என்று நந்தினி கேட்டாள். ராணி, சிறிது நேரத்துக்கெல்லாம் அதே நிலவரையில் தாங்களும் பெரிய பழுவேட்டர் ஐயரும் போவதை பார்த்தேன். அப்போது நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பது தெரிந்திருக்கவில்லை. பிறகுதான் யூகித்து தெரிந்து கொண்டேன். தாங்கள் அன்னையின் ஆவி வடிவத்தை போல் நடித்து சக்கரவர்த்தியை துன்புறுத்துவதற்காக போகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டேன். இவ்வாறு வந்தியத்தேவன் சொன்னதை கேட்டு இத்தனை நேரம் திடமாக நின்று பேசிக் கொண்டிருந்த நந்தினி இப்போது திடீரென்று சோர்வடைந்து அங்கே கிடந்த ஆசனம் ஒன்றில் அமர்ந்தாள். ஐயா, இன்னும் என்ன தெரிந்து கொண்டீர்கள்? ராணி, தாங்களும் பெரிய பழுவேட்டர் ஐயரும் நிலவரை பாதையில் போய்க் கொண்டிருந்த போது மதுராந்தகரை அழைத்து சென்ற கந்தமாறன் திரும்பி வந்து கொண்டிருந்தான். பழுவேட்டர் ஐயரிடம் அவன் ஏதோ கோரினான். அவர் அவனுடன் தீவர்த்தி பிடித்து கொண்டு வந்த காவலரிடம் ஒரு சைகை செய்தார். ஐயா, அது என்ன சைகை? இளையராணி, தங்களுக்கு அது தெரிந்தே இருக்க வேண்டும். கந்தமாறனை முதுகில் குத்தி கொன்று விடும்படி பழுவேட்டர் ஐயர் கட்டளையிட்டார். அதை நான் தடுத்து கந்தமாறன் உயிரை காப்பாற்றினேன். அதன் பயனாக அவனுடைய முதுகில் கத்தியால் குத்திய பழி என் மீது விழுந்தது. நந்தினி மணிமேகலையை திரும்பி பார்த்துவிட்டு, ஐயா, ஏதேதோ சொல்லி இந்த பெண்ணின் மனதை ஏன் கலக்குகிறீர்கள் என்று கேட்டாள். தேவி, இத்தனை காலமும் இதையெல்லாம் பற்றி நான் யாரிடமும் சொல்லவில்லை.
உங்கள் கையில் வைத்திருக்கும் வாளை என்னிடம் தாங்கள் கொடுத்து விட்டால் இனியும் யாரிடமும் சொல்லவில்லை என்றான் வந்தியத்தேவன். ஐயா, வாளை கொடுக்க முடியாது. எதற்காக கொடுக்க வேண்டும்? யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். இன்னும் ஏதாவது கற்பனை சேர்த்து வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். இப்போதே கரிகாலரிடம் சென்று அவர் இங்கு வருவதை நிறுத்திவிடுங்கள். என்னை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? போங்கள் என்று நந்தினி கூறிய போது அவளுடைய கண்களில் நீர் ததும்பியது. ராணி, இளவரசருடைய சுபாவம் எனக்கு நன்றாய் தெரியும். அவரை தடுக்க என்னால் முடியாது. தடுக்க முயன்றால் அவருடைய பிடிவாதம் அதிகமாகும். ஆகையினால் தான் தங்களை வேண்டிக் கொள்ள வந்தேன். ஐயா, என்னை வேண்டிக் கொள்ள உமக்கு என்ன உரிமை? நீர் கூறியதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும். ஈழ நாட்டில் என்னை பெற்றெடுத்த அன்னையை நீர் பார்த்ததாகவே இருக்கட்டும். அதற்காக நான் ஏன் என் சபதத்தை கைவிட வேண்டும்? என் அன்னைக்கு சக்கரவர்த்தி பெரிய துரோகம் செய்திருக்கிறார். அவர் மீதும் அவருடைய மக்கள் மீதும் நான் ஏன் இரக்கம் காட்ட வேண்டும்? பழி வாங்குவதற்கு வேண்டிய காரணம் இன்னும் அதிகமாக அல்லவா ஆகிறது? இல்லை அரசி, இல்லை. தங்களுடைய பழி வாங்கும் எண்ணத்தை தங்கள் அன்னை சரி என்று ஒப்புக்கொள்வாரா என்று யோசித்து பாருங்கள். சக்கரவர்த்தியின் மக்களை அந்த மூதாட்டி தம் உயிருக்கு உயிராக கருதி இருக்கிறார். அவர்களில் ஒருவரை தங்கள் கையினால் கொல்வதை அவர் விரும்புவாரா என்று யோசித்து பாருங்கள். ஒரு நாளும் விரும்ப மாட்டார். தங்களுடைய செயலை அறிந்தால் அவர் தங்களை வெறுப்பார். அவர் உயிரோடு இருக்கும் வரையில் தங்களை சுற்றி வருத்தி கொண்டிருப்பார். வாயினால் அவர் பேச முடியாது. ஆனால் அவருடைய கண் பார்வையே தங்களை என்றைக்கும் நரகத்திலும் கொடிய வேதனையில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் என்றான் வந்தியத்தேவன். நந்தினியின் கண்களில் இப்போது கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது. கண்ணீரை துடைத்து கொண்டு மேல் நோக்காக பார்த்தாள். அங்கே ஏதோ துயரமான காட்சியை பார்த்தவள் போல் அவள் முகம் வேதனை அடைந்து காட்டியது. அம்மா, வீரபாண்டியருடைய தலையும் உடலும் தனித்தனியே வந்து என் உயிரை வதைத்து எடுப்பது போதாதா? நீ வேறு வந்து என்னை சுற்ற வேண்டுமா என்று சொல்லிக் கொண்டே அந்த காட்சியை பார்க்க சகிக்காதவள் போல் கண்களை கையினால் மூடிக்கொண்டாள். சிறிது நேரம் அந்த அறையில் நந்தினியின் விம்மல் சத்தம் மட்டுமே கேட்டது. மணிமேகலை வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, தாங்கள் இவ்வளவு கொடூரமானவர் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது என்றாள். இதை கேட்ட நந்தினி உடனே தன் கண்களை பொத்தி இருந்த கரங்களை எடுத்துவிட்டு, தங்காய், அவர் மீது குற்றம் ஒன்றும் இல்லை. என்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்கிறார். என்னை பெரும் பாதகத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் சொல்கிறார். ஆனாலும் அது என்னை இப்படி துன்புறுத்துகிறது என்றாள் நந்தினி. பின்னர் கண்ணீர் ததும்பிய கண்களினால் வந்தியத்தேவனை நோக்கி, ஐயா, இதுவரையில் யாரும் சாதிக்க முடியாத காரியத்தை நீர் சாதித்து விட்டீர். இதோ உமது விருப்பத்தின்படி இந்த வாளை உம்மிடமே கொடுத்து விடுகிறேன், பெற்றுக்கொள்ளும் என்று வாளை நீட்டினாள். வந்தியத்தேவன் அதை பெற்றுக்கொள்ள கையை நீட்டிய போது நந்தினி மறுபடியும் பின்வாங்கினாள். ஐயா, கொஞ்சம் பொறுங்கள். வாளை எடுத்துக்கொள்வதற்கு முன் எனக்கு ஓர் உதவி செய்ய முடியுமா என்று சொல்லுங்கள். என் சபதத்தை நிறைவேற்றாமல் நான் இங்கிருந்து கிளம்பினால் வேட்டை மண்டபத்தில் உள்ளவர்கள் என்னை சும்மா விடமாட்டார்கள். உயிரோடு சிதையில் வைத்து நெருப்பு மூட்டி கொளுத்தி விடுவார்கள். அதற்கு கூட நான் அஞ்சவில்லை. ஆனால் நான் சாவதற்கு முன்னால் என் தாயை ஒரு முறை சந்திக்க விரும்புகிறேன். வானகுல வீரரே, நீர் கூறியதை எல்லாம் நான் நம்பவில்லை என்று சொன்னேன். அது தவறு. ஈழ நாட்டு காடுகளில் தலைவிரி கோலமாக திரிந்து கொண்டிருக்கும் என் அன்னையை பற்றி நீர் சொல்லியதெல்லாம் நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வார்த்தையையும் நம்புகிறேன். நானே அவரை பார்த்ததுண்டு. ராணி, எப்போது, எப்படி என்று கேட்டான் வந்தியத்தேவன். குழந்தை பிராயத்தில் நான் படுத்து தூங்கும் போது சில சமயம் திடுக்கிட்டு கண் விழித்து கொள்வேன். அப்போது ஒரு பெண் உருவம் என் முகத்தின் அருகில் குனிந்து என்னை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பதை காண்பேன். நான் கண் விழித்ததும் அந்த உருவம் மறைந்துவிடும். எனக்கு இது அதிசயத்தையும் அச்சத்தையும் அளித்து வந்தது. கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து கொள்வதில் எனக்கு அப்போதிலிருந்து ஆசை அதிகம் உண்டு. ஆகையால் என் முகத்தோற்றம் என் மனதில் நன்றாக பதிந்திருந்தது. நான் தூங்கும் போது என்னை குனிந்து உற்று பார்த்த உருவம் என்னை போலவே இருப்பது பற்றி வியந்திருக்கிறேன். என் முகமும் ஒரே மாதிரி இருக்கும். கூடு விட்டு கூடு பாய்வது பற்றிய கதைகளை நான் கேட்டிருந்தேன். என் உயிரே என் உடம்பை விட்டு பிரிந்து தனியாக மேலே நின்று என் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறதோ என்று சந்தேகப்படுவேன். சில சமயம் நான் இறந்து விட்டேனோ, படுத்திருப்பது என் உயிரற்ற உடம்போ என்று எண்ணி திடுக்குறுவேன். இதெல்லாம் உண்மையாக நடப்பதா, கனவில் நடப்பதா, அல்லது என் மனப்பிரமையா
ஐயா, எனக்கு சித்த கோளாறு ஏற்பட்டு விட்டதா என்றெல்லாம் எண்ணி வேதனைப்படுவேன். எனக்கு பிராயம் வந்த பிறகு அப்படி நான் கண்டதெல்லாம் உண்மையான தோற்றமே தான் என்று பல காரணங்களினால் எனக்கு நிச்சயமாகியது. முக்கியமாக சுந்தர சோழர் என்னை பார்த்து அடைந்த குழப்பத்தை கவனித்து அந்த தோற்றத்தை குறித்து நிச்சயமடைந்தேன். வேறு பல அறிகுறிகளிலும் ஆழ்வார்க்கடியான் சில சமயம் தவறி கூறிய வார்த்தைகளினாலும் என்னை போன்ற உருவம் படைத்த அன்னை ஒருத்தி இருக்க வேண்டும் என்று நிச்சயமடைந்தேன். அவரை ஒரு தடவை பார்க்க வேண்டும், அவருடைய மடியில் படுத்து பிம்மி அழ வேண்டும் என்று என் உள்ளத்தில் ஏக்கம் குடிகொண்டது. ஐயா, இன்று தாங்கள் கூறிய வார்த்தைகளினால் அந்த ஏக்கம் பல மடங்கு அதிகமாகி விட்டது. என்னை என் தாயாரிடம் நீர் அழைத்து போவதா இருந்தால் என் பழிவாங்கும் நோக்கத்தை விட்டு விடுகிறேன். இந்த பாண்டிய குலத்து வாளை உம்மிடம் இப்போதே கொடுத்து விடுகிறேன் என்று விம்மி கொண்டே கூறினாள் நந்தினி. வந்தியத்தேவன் சிந்தனையில் ஆழ்ந்தான். இது என்ன வம்பு? கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டு விட்டதே என்று எண்ணினான். உடனே மணிமேகலை, ஐயா, நானும் தங்களை வேண்டிக் கொள்கிறேன். அக்காவின் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதாக வாக்கு கொடுங்கள். வந்தியத்தேவன் மிகவும் தயக்கத்துடன், ராணி, என்னால் முடிந்தால் பார்க்கிறேன் என்று சொன்னான். ஐயா, அப்படியானால் உடனே நாம் கிளம்ப வேண்டும். ஆதித்த கரிகாலர் இங்கு வருவதற்குள் கிளம்பிவிட வேண்டும். இங்கிருந்து எப்படி புறப்பட்டு செல்வது? வாசல் வழி அபாயகரமானது. எதிரே கந்தமாறனும் கரிகாலனும் வந்தாலும் வருவார்கள் என்றாள் நந்தினி. ராணி, வேட்டை மண்டபத்துக்கு உள்ளிருக்கும் சுரங்கப்பாதை வழியாக அழைத்து போகிறேன், வாருங்கள் என்றான் வந்தியத்தேவன். அக்கா, நானும் வந்து விடுகிறேன், என்னையும் அழைத்து போங்கள் என்றாள் மணிமேகலை. நந்தினி அதை கவனிக்காமலே, வேட்டை மண்டபத்துக்குள் போக நான் விரும்பவில்லை. ரவிதாசனும் அவனுடைய ஆட்களும் நம்மை உயிரோடு விடமாட்டார்கள் என்றாள். ராணி, தங்கள் கையில் உள்ள வாளை மட்டும் என்னிடம் கொடுங்கள். அவர்கள் 4 பேரையும் நான் சமாளித்துக் கொள்கிறேன் என்றான் வந்தியத்தேவன். வேண்டாம், அதனால் பல சங்கடங்கள் உண்டாகும். மணிமேகலை, இங்கிருந்து வெளியேறுவதற்கு வேறு வழி ஒன்றும் இல்லையா என்று கேட்டாள் நந்தினி. மணிமேகலை புருவத்தை நெறித்து கொண்டு சிறிது யோசித்தாள். அக்கா, எனக்கு வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இவரையே கேளுங்கள். முன்னொரு சமயம் இவர் இந்த அறையிலிருந்து மாயமாக மறைந்து போனார். எப்படி போனார் என்று கேளுங்கள் என்றாள் மணிமேகலை. உடனே நந்தினி வந்தியத்தேவன் முகத்தை பார்த்தாள். ராணி, வேறு ஒரு வழி இருக்கிறது. தற்செயலாக அதை நான் கண்டுபிடித்தேன். ஆனால் அதன் வழியாக போவது எளிதன்று. மச்சுக்கு மச்சு, மாடத்துக்கு மாடம் தாவி குதிக்க வேண்டும். அப்புறம் மதில் ஏறியும் குதிக்க வேண்டும். தங்களால் முடியுமா என்று சந்தேகிக்கிறேன். அதை காட்டிலும் மந்திரவாதியையும் அவனுடைய ஆட்களையும் ஒரு கை பார்த்துவிட்டு சுரங்க வழி போவது எளிது என்று சொன்னான் வந்தியத்தேவன். அப்போது மணிமேகலை, ஐயோ, அவர்கள் வருகிறார்கள் போலிருக்கிறதே என்று திடுக்கிட்டு கூறினாள். இருவரும் உற்று கேட்டார்கள். அப்போது அரண்மனை முன்கட்டிலிருந்து அந்த அறைக்குள் யாரோ கட்டடி கேட்டது. ஐயா, சீக்கிரம் பக்கத்துக்குள் போய்விடுங்கள் என்றாள் நந்தினி. ராணி, மறைந்து கொள்ள எனக்கு வேறு நல்ல இடம் இருக்கிறது. அந்த வாளை இப்படி கொடுங்கள் என்றான் வந்தியத்தேவன். நந்தினி அவனிடம் வாளை கொடுப்பதற்காக அதை முன்னால் நீட்டினாள். அப்போது அவளுடைய கை தவறி வாள் தரையில் விழுந்து ஒலியை எழுப்பியது. நந்தினி வந்தியத்தேவனிடம் வாளை கொடுத்த போது வாள் தவறி தரையில் விழுந்து ஒலியை எழுப்பியது. அத்தகைய ஒலியுடன் நந்தினியின் சோகம் ததும்பிய மெல்லிய சிரிப்பின் ஒலியும் கலந்தது. நந்தினி பரபரப்புடன், ஐயா, தெய்வத்தின் சித்தம் வேறு விதமா இருக்கிறது. வாள் இங்கேயே கிடக்கட்டும், தாங்கள் உடனே போய் மறைந்து கொள்ளுங்கள் என்றாள். அதை காதில் வாங்கி கொள்ளாமல் வந்தியத்தேவன் குனிந்து வாளை எடுக்க போனான். அதன் கூரிய நுனி பகுதியை பிடித்து தூக்க முயன்றான். அதே சமயத்தில் அந்த வாளின் பிடியை ஒரு காலினால் மிதித்து கொண்டாள் நந்தினி. ஐயா, வேண்டாம், இளவரசர் காதில் வாள் விழுந்த சத்தம் கேட்டிருக்கும். இங்கே வாள் இல்லாவிட்டால் அவர் மனதில் சந்தேகம் உண்டாகும். ஏற்கனவே தங்கள் மீது அவருக்கு சந்தேகம். போய்விடுங்கள். முன்னொரு தடவை மாயமா இங்கிருந்து மறைந்தது போல் இந்த தடவையும் மறைந்து போய்விடுங்கள். வந்தியத்தேவன் வாளின் முனையை பிடித்து எடுக்க முயன்றதில் அவன் கையில் சிறு காயம் உண்டாகியது. அவன் வாளை விட்டுவிட்டு நிமிர்ந்தான். அவன் உள்ளங்கையில் லேசாக ரத்தம் கசிந்ததை நந்தினி பார்த்தாள். ஐயா, நான் உமக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவேன். என் கையால் என் உடன் பிறந்தவரை கொல்ல மாட்டேன். நீர் தப்பித்துக் கொள்ளும் என்றாள் நந்தினி.
போய்விடுங்கள், உடனே போய்விடுங்கள் என்று மணிமேகலையும் சேர்ந்து கெஞ்சினாள். காலடி சத்தம் மேலும் நெருங்கி கேட்டது. வந்தியத்தேவன் வேண்டா வெறுப்பாக யாழ் கருவிகளின் களஞ்சியத்தை நோக்கி விரைந்து சென்றான். களஞ்சியத்தின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று மறைந்தான். காலடி சத்தம் வெகு அருகில் வாசற்படிக்கு அருகில் கேட்டது. வந்தியத்தேவன் மறைந்த இடத்தை வியப்புடன் உற்று பார்த்து கொண்டிருந்த மணிமேகலையை பார்த்து, தங்காய், நீயும் மறைந்து கொள், கட்டிலின் திரைகளுக்கு பின்னால் மறைந்து கொள். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு தெரியாமல் இங்கிருந்து போய்விடு என்றாள் நந்தினி. மணிமேகலை கட்டிலின் திரைச்சீலைக்கு பின்னால் மறைந்த மறுநொடியில் ஆதித்த கரிகாலனும் கந்தமாறனும் உள்ளே வந்தார்கள். கரிகாலன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே நந்தினியை நெருங்கினான். கட்டிலின் திரைச்சீலை அசைந்ததை அவன் கவனித்தான். ஆனால் கவனித்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. நந்தினிக்கு அருகில் வந்ததும் தரையிலே விழுந்து ஒளிவிட்டு கொண்டிருந்த வாளை பார்த்தான். பின்னர் நந்தினியின் முகத்தை உற்று பார்த்தான். நந்தினியின் நெஞ்சை ஊடுருவிய கரிகாலரின் அந்த பார்வையை பொறுக்க முடியாமல் நந்தினி வாளை எடுக்கும் பாவனையாக கீழே குனிந்தாள். நந்தினியின் நோக்கத்தை அறிந்து அவளை முந்திக் கொண்டு கரிகாலன் வாளை கையில் எடுத்துக்கொண்டான். அதன் அடிப்பிடியில் இருந்து கூரிய நுனி வரையில் கூர்ந்து பார்த்தான். நுனியில் புதிய இரத்த கரை இருப்பதையும் பார்த்து கொண்டான். பின்னர் நந்தினியை நோக்கி, தேவி, நாங்கள் வரும்போது கேட்ட சத்தம் இந்த வாளின் சத்தம் தான் போலிருக்கிறது. தங்கள் கையில் இருந்து நழுவி கீழே விழுந்திருக்கிறது. எங்களை வரவேற்பதற்கு கையில் வாளேந்தி ஆயத்தமானது போல் தோன்றுகிறது என்றார் கரிகாலர். இளவரசே, வீரமிக்க இளம்புலிகளையும் தீரத்தில் சிறந்த வாலிப சிங்கங்களையும் வரவேற்பதற்குரிய முறை அதுவல்லவா என்றாள் நந்தினி. தேவி, மூர்க்க புலிகளுக்கும் சிங்கங்களுக்கும் கூறிய நகங்களும் பற்களும் வேண்டும். ஆனால் துள்ளி திரியும் புள்ளிமானுக்கு அவை தேவையில்லை என்று தானே கடவுள் தரவில்லை என்றான் ஆதித்த கரிகாலன். இளவரசே, மானும் தன் கொம்புகளை உபயோகிக்க வேண்டிய தேவை நேரிடலாம் அல்லவா? தனக்கு கொம்புகளை அளித்த கடவுளிடம் கலைமான் நன்றி செலுத்தும் சந்தர்ப்பமும் நேரிடலாம் அல்லவா? கருணை கூர்ந்து அந்த வாளை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று மன்றாடினாள் நந்தினி. இல்லை ராணி, இல்லை. தங்கள் கைகளுக்கு இது ஏற்றதன்று. மலர் கொய்யவும் மாலை புனையவும் பிரம்மதேவன் படைத்த இளம் கரங்களினால் வாளை எப்படி பிடிக்க முடியும் என்று கேட்டான் கரிகாலன். பெருமகனே, இந்த ஏழையின் கைகள் ஆர்வத்துடன் மலர் கொய்து ஆசையுடன் மாலை புனைந்த காலம் உண்டு. அந்த மாலையை சூடுவதற்குரியவர் எப்போது வருவார் என்று காத்திருந்து காத்திருந்து ஏமாந்த காலமும் உண்டு. அவ்விதம் பகல் கனவு கண்டு வந்த காலம் போய் எத்தனையோ யுகங்கள் ஆகிவிட்டன. இப்போது இந்த திக்கற்ற அனாதையின் கரங்கள் வாளை துணை கொள்ள வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது. இளவரசே, அந்த துணையையும் தாங்கள் என்னிடம் இருந்து பறித்து கொள்ளாதீர்கள் என்றாள் நந்தினி. தேவி, இது என்ன பேச்சு? தங்களையா யாரும் இல்லாத அனாதை என்று சொல்லிக் கொள்கிறீர்கள்? தாங்கள் காலால் இட்ட பணியை தலையால் வகித்து நிறைவேற்றுவதற்கு எத்தனையோ வாலிப வீரர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது தங்களுக்கு தெரியாதா என்று கேட்டான் கரிகாலன். இளவரசே, தப்பி தவறி என்னுடைய கால் அத்தகைய துர்த்தர்களுடைய தலையிலே பட்டுவிட்டால் அந்த காலை வெட்டி கொள்ள வேண்டியிருக்கும். ஐயா, அதற்கேனும் வாள் அவசியம் அல்லவா? ராணி, இது என்ன கொடூரமான பேச்சு? பாத சிலம்பு கலீர் கலீர் என்று ஒலிக்க அரண்மனை மாடக்கூடங்களில் அன்னமும் நானும் நன்னடை பயில வேண்டிய கால்களை வெட்டுவதா? இந்த வார்த்தைகள் பெரிய பழுவேட்டர் ஐயரின் காதில் விழுந்தால் அவர் உள்ளம் என்ன பாடுபடும் என்றார் கரிகாலர். இளவரசே, அவரை பற்றி கவலைப்படுவோர் யார்? அந்த கிளர் சிங்கம் ஒரு கர்ஜனை செய்தால் அதை கேட்டு நடுங்கி ஓடி பதுங்கிய வாலிப புலிகள் இப்போது எவ்வளவு தைரியமாக வெளிவந்து நடமாடுகின்றன. அவர் கொள்ளிடத்து வெள்ளத்தில் போய்விட்டார் என்ற செய்தியை கேட்ட பின்னர் அல்லவா வாலிப புலிகளுக்கு இவ்வளவு துணிச்சல் வந்துவிட்டது. அந்த புலிகள் என்னிடம் ரொம்பவும் நெருங்கி விடாமல் பார்த்து கொள்வதற்காக இந்த ஆயுதத்தை வைத்திருந்தேன். குப்பையில் கிடந்த என்னை உலகம் அறிய அழைத்து வந்து அரண்மனை வாழ்வு அளித்த மகா புருஷரின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக இந்த வாளின் உதவியை கோரினேன். தாங்கள் சற்று முன்னால் சொன்னது போல் மலர் கொய்ய வேண்டிய கரங்களினால் வாள் சுழற்ற பயின்றேன். தேவி, உண்மையில் அதற்காகத்தானா இந்த வாளை தாங்கள் பெட்டியில் வைத்து பூஜை செய்து வந்ததும், இதை தங்கள் மலரினும் மென்மையான கன்னங்களோடு சேர்த்து கொஞ்சி குலாவி வந்ததும் பெரிய பழுவேட்டர் ஐயரின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காகத்தானா? அல்லது தங்களை பார்த்து அசட்டு சிரிப்பு சிரித்துக் கொண்டு நெருங்கும் மூடர்களை நெருங்க விடாமல் தடுப்பதற்கா? வேறு நோக்கம் ஒன்றுமில்லையா என்று கரிகாலர் கேட்டார். இளவரசே, வேறு என்ன விதமான நோக்கம் இருக்க முடியும்? தேவி, வேறு எத்தனையோ நோக்கம் இருக்க முடியும். பழிவாங்கும் நோக்கம் இருக்கலாம். தாங்கள் அடிபணிந்து கை கூப்பி கேட்டுக்கொண்ட வேண்டுகோளை புறக்கணித்து தங்கள் உள்ளத்தில் அழியாத புண்ணை உண்டாக்கிய பாதகனை கொன்று சபதம் முடிக்கும் நோக்கம் இருக்கலாம். நந்தினி தலையை குனிந்து கொண்டு ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள். பின்னர் இளவரசரை நிமிர்ந்து நோக்கி
நோக்கி, கோமகனே, அந்த மாதிரி எண்ணம் ஒரு சமயம் எனக்கு இருந்தது உண்மைதான். அதற்காகவே இந்த வீரவாளை பூஜை செய்து வந்தேன். எப்போது அந்த வேளை வரும் என்று காத்து கொண்டிருந்தேன். ஆனால் வேலை வந்தபோது என் கரங்களில் வலிவு இல்லாமல் போய்விட்டது, நெஞ்சில் உறுதி இல்லாமலும் போய்விட்டது. தேவி, அந்த பொறுப்பை நான் வகிக்க கூடாதா? தங்களுக்கோ தங்கள் கணவருக்கோ தீங்கு எண்ணிய பாதகனை தண்டிக்கும் கடமையை நான் நிறைவேற்ற கூடாதா என்று கேட்டான் கரிகாலன். இளவரசே, தங்களுக்கு இது இயலாத காரியம். இந்த யாரும் இல்லாத அனாதையின் காரணமாக தங்கள் ஆறுயிர் நண்பர்களை தண்டிக்க முடியுமா? தேவி, ஏன் முடியாது? நிச்சயமாய் முடியும். நந்தினி, நீ அன்றைக்கு ஏரி தீவில் வந்தியத்தேவனை பற்றி கூறியதை எல்லாம் அப்போது நான் பூரணமாக நம்பவில்லை. பின்னால் கந்தமாறன் சொல்லியதிலிருந்து அவ்வளவும் உண்மைதான் என்று அறிந்தேன். அந்த பாதகனை நீ மன்னித்தாலும் நான் மன்னிக்க சித்தமா இல்லை. அவன் எங்கே என்று சொல்ல மாட்டாயா? வேண்டாம், என் கண்கள் குருடாகி விடவில்லை. இதோ பார் என்று ஆத்திரத்துடன் ஆதித்த கரிகாலன் கர்ஜனை செய்து கொண்டே கட்டிலை மூடியிருந்த திரைசீலையை நோக்கி அடியெடுத்து வைத்தான். நந்தினி அவன் காலை தொட்டு எழுந்து மண்டியிட்டு கரங்களை குவித்துக் கொண்டு, கோமகனே, வேண்டாம் என்றாள். நந்தினி, உன் கருணையை வேறு காரியங்களுக்கு வைத்துக்கொள். என் நண்பனை போல் நடித்து சதி செய்யும் சண்டாளனிடம் கருணை காட்ட வேண்டாம் என்று சொல்லிய வண்ணம் ஆதித்த கரிகாலன் நந்தினியை மீறிக்கொண்டு மேலே நடந்தான். நந்தினி பிரமித்து திகைத்தவள் போல் நாலாபுறமும் பார்த்து விழித்தாள். இத்தனை நேரமும் வாசற்படிக்கு அருகில் சிலையை போல் நின்று கொண்டிருந்த கந்தமாறனை பார்த்து, ஐயோ, அவரை தடுங்கள் என்று அலறினாள். கந்தமாறனாகிய சிலைக்கு ஆனால் அவன் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. லேசாக ஓர் அசட்டு சிரித்துவிட்டு மீண்டும் சிலையாக மாறிவிட்டான். கரிகாலன் ஒரு கையினால் வாளை ஓங்கிய வண்ணம் கட்டில் திரை சீலையின் அருகில் சென்று இன்னொரு கையினால் திரையை விலக்கினான். உள்ளே கையில் சிறிய கூரிய கத்தியுடன் தோன்றிய மணிமேகலை கிரீச் என்று சத்தமிட்டாள். ஆதித்த கரிகாலன் ஓங்கிய வாளுடன் சிறிது நேரம் அசைவற்று நின்றுவிட்டு பின்னர் அந்த வாளினால் கட்டில் திரை சீலையை கிழித்தெறிந்தான். இது என்ன? இந்த பெண் புலியா இங்கே நிற்கிறது? அப்பப்பா, இதன் நகங்கள் மிக கூர்மையாயிற்றே என்று கூறிவிட்டு கரிகாலர் சிரித்தார். பின்னர் கந்தமாறனை பார்த்து, நண்பா, உன் தங்கையை அழைத்து போய் அவள் தாயாரிடம் ஒப்புவித்து விட்டு வா. இவள் வயிற்றில் எத்தனை புலிக்குட்டிகள் பிறக்குமோ தெரியாது. இவள் இந்த வீரபாண்டியனுடைய வாளுக்கு இத்தனை நேரம் இரையாகி செத்திருந்தால் சோழ நாடு எத்தனை வீர புதல்வர்கள் புதல்விகளை இழக்கும்படி நேர்ந்திருக்கும் என்றான் கரிகாலன். சற்று முன் உண்மையிலேயே பெண் புலி போல் சீறிய மணிமேகலை ஆதித்த கரிகாலரின் வார்த்தைகளை கேட்டு வெட்கம் அடைந்தாள். கந்தமாறன் அவளை அணுகி அழைப்பதற்குள் அவளாகவே அந்த அறையிலிருந்து செல்ல ஆயத்தமாகிவிட்டாள். அண்ணனும் தங்கையும் அங்கிருந்து போனதும் கரிகாலன் நந்தினியை பார்த்து, தேவி, ஒரு நாடகம் நடித்து அவர்கள் இருவரையும் போக செய்து விட்டேன். இனி மேலாவது நம் உள்ளத்தை திறந்து உண்மையை பேசலாம் அல்லவா என்று கேட்டார். நந்தினி உண்மையான வியப்புடன் கரிகாலனை நோக்கி, ஐயா, தாங்கள் நடித்தது நாடகமா? அப்படியானால் அது ஆச்சரியமான நடிப்புத்தான். நானும் அதை உண்மையென்றே நம்பி ஏமாந்து போனேன் என்றாள். நந்தினி, நடிப்பிலே உனக்கு இணை இந்த உலகிலேயே இல்லை என்பது என் எண்ணம். நீயே ஏமாந்திருந்தால் என் நடிப்பு திறமையை அவசியம் மெச்சிக்கொள்ள வேண்டியதுதான். ஆனாலும் நான் வாளை ஓங்கிக் கொண்டு மணிமேகலை மறைந்திருந்த இடத்தை நோக்கி போன போது நீ என்னை தடுக்கவில்லையே. அது ஏன்? என் மீது சுமந்துள்ள பல குற்றங்களுடன் பெண் தோஷமும் சேரட்டும் என்று எண்ணி பார்த்து கொண்டிருந்தாயா என்று கேட்டான் கரிகாலன். இளவரசே, இந்த உலகத்திலேயே இன்றைக்கு அந்த பெண் ஒருத்தியிடம்தான் நான் உண்மையான அன்பு கொண்டிருக்கிறேன். அவள் சாகட்டும் என்று சும்மா பார்த்து கொண்டிருப்பேனா? திரையை நீக்கியதும் தாங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்று எண்ணினேன். இதை கேட்ட கரிகாலன் சிரித்தான். இளவரசே, இந்த சிரிப்பின் பொருள் விளங்கவில்லை என்றாள் நந்தினி. நந்தினி, மணிமேகலையை நான் கொல்வதற்கு நீ சொன்ன காரணமே போதும். நீ யாரிடமாவது அன்பு கொண்டாய் என்றால் அவனோ அவளோ என்னுடைய பரம விரோதி ஆகி விடுவார்கள். இது உனக்கு தெரியாதா என்று கேட்டார் இளவரசர். இளவரசே, அத்தகைய துரதிர்ஷ்டசாலி நான் என்று தெரியும். ஆனாலும் தங்கள் கோபம் கள்ளங்கபடம் அறியாத இந்த இளம்பெண் வரையில் செல்லும் என்று நான் கருதவில்லை. நந்தினி, உன் நோக்கம் வேறு விதமாகவும் இருக்கலாம். நான் மணிமேகலையை கொன்றுவிட்டால் அதற்காக கந்தமாறன் என்னை பழி வாங்குவான் என்று எண்ணி இருக்கலாம். அல்லது நான் அவளை
கொல்வதற்குள் அவள் கையில் இருந்த சிறிய கத்தியை எறிந்து என்னை கொன்று விடுவாள் என்றும் கருதியிருக்கலாம் என்றார் இளவரசர். ஐயோ, இது என்ன எப்படிப்பட்ட பயங்கரமான கற்பனைகள் என்றாள் நந்தினி. நந்தினி, கற்பனைகளா? என்னுடைய பயங்கரமான கற்பனைகளை காட்டிலும் பயங்கரமான நோக்கத்தை நீ உன் மனதில் வைத்திருக்கிறாய். உண்மையை சொல். என் உள்ளத்தில் கொழுந்து விட்டெறியும் தீயை மேலும் வளர்க்க வேண்டாம். என்னை எதற்காக இந்த கடம்பூர் அரண்மனைக்கு நீ வர சொன்னாய்? எதற்காக பழுவேட்டரையரை தஞ்சைக்கு போகும்படி செய்தாய்? சோழ சாம்ராஜ்யத்தை பங்கிட்டு கொடுத்து சமரசம் செய்து வைப்பதற்காகவோ, எனக்கும் மணிமேகலைக்கும் திருமணம் செய்வித்து கண்டு கழிப்பதற்காகவோ இத்தனை முயற்சியும் செய்ததாக சொல்லாதே. அந்த கதைகளை எல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்பி இருந்தால் இங்கு வந்திருக்கவும் மாட்டேன். கோமகனே, பின் எதற்காக இங்கு வந்தீர்கள்? என்ன நம்பிக்கையுடன் இந்த இடத்துக்கு வந்தீர்கள்? நந்தினி, நம்பிக்கையா? எனக்கு ஒருவித நம்பிக்கையும் கிடையாது. என் உள்ளத்தில் நிரம்பி இருப்பதெல்லாம் நிறைவேறாத ஆசையும் அவநம்பிக்கையும் தான். இந்த நாட்டை விட்டும் இந்த உலகத்தை விட்டுமே நான் போய்விட விரும்புகிறேன். அதற்கு முன்னால் உன்னை ஒரு தடவை பார்த்து விடை பெற்று போகலாம் என்று தான் வந்தேன். ஒரு சமயம் என்னிடம் நீ ஒரு வரம் கேட்டாய். காலில் விழுந்து மன்றாடி கேட்டுக்கொண்டாய். கையெடுத்து கும்பிட்டு இறந்தாய். என் ஆத்திரத்தினாலும் மூர்க்கத்தனத்தினாலும் நீ கேட்டதை நான் கொடுக்கவில்லை. பிறகு ஒவ்வொரு நொடியும் அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கு ஏதேனும் பரிகாரம் உண்டானால் அதை செய்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். நந்தினி, சொல். எந்த விதத்திலாவது அதற்கு நான் பரிகாரம் செய்ய முடியும் என்றால் சொல். இவ்வாறு இரக்கம் ததும்பும் குரலில் கூறிய கரிகாலனை பார்த்து நந்தினி, கோமகனே, அதற்கு பரிகாரம் ஒன்றும் கிடையாது. இறந்தவர்கள் தான். இறந்தவர்களை பிழைக்க செய்யும் சக்தி இந்த உலகில் யாருக்கும் கிடையாது. கதைகளிலே காவியங்களிலே சொல்கிறார்கள், நாம் பார்த்ததில்லை என்றாள். நந்தினி, இறந்தவர்களை பிழைக்க செய்ய முடியாது, அது உண்மைதான். ஆனால் உயிருக்கு உயிர் கொடுத்து பரிகாரம் தேடலாம் அல்லவா? இதோ பார், என்னிடம் இனியும் மறைக்க வேண்டாம். இங்கு நீ எதற்காக வந்தாய்? என்னை எதற்காக வர சொன்னாய்? எதற்காக பழுவேட்டரையரை தஞ்சைக்கு அனுப்பினாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது என்று எண்ணாதே. நீயும் நானும் சின்னஞ்சிறுவர்களா இருந்த நாளில் இருந்து உன் மனதில் எழும் எண்ணங்களை அறியும் சக்தி எனக்கு உண்டு. எனக்கு ஆத்திரம் ஊட்டி நீசத்தனமான செயல் புரியும்படி செய்வதற்காகவே வீரபாண்டியனுடைய உயிருக்காக நீ மன்றாடினாய். என் பக்கத்தில் இருந்து என்னை வதைத்துக் கொண்டு இருப்பதற்காகவே பெரிய பழுவேட்டரையரை நீ மணந்து தஞ்சைக்கு வந்தாய். நான் காஞ்சியில் நிம்மதியுடன் இருப்பது உனக்கு பொறுக்கவில்லை. அதனாலேயே இந்த கடம்பூர் அரண்மனைக்கு வர செய்தாய். வீரபாண்டியனுடைய வாளினால் என்னை கொன்று பழி முடிக்கும் நோக்கத்துடனேயே நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாய். உன்னுடைய நோக்கத்தை தடையின்றி நிறைவேற்றிக்கொள். அதற்காகவே கந்தமாறனையும் அவள் தங்கையையும் அப்புறப்படுத்தினேன். இதோ இந்த வாளை பெற்றுக்கொள் என்று கூறி கரிகாலன் வாளை நீட்டினான். நந்தினி வாளை வாங்கிக் கொண்டாள். வாளை பிடித்த அவளுடைய கைகள் நடுங்கின. பின்னர் அவள் உடம்பெல்லாம் நடுங்கியது. கண்களில் கண்ணீர் ததும்பியது. இதயத்தை பிளக்கும் சோக குரலில் விம்மலும் தேம்பலும் கலந்து வந்தன. நந்தினி, இது என்ன அதைரியம்? இந்த மனதளர்ச்சி ஏன்? நீ பட்டர் குடும்பத்தில் வளர்ந்தவள். ஆனாலும் வீரமர குலத்தில் பிறந்தவள் அல்லவா? ஆட்டு மந்தையில் வளர்ந்தபடியால் சிங்கக்குட்டி தன் இயல்பை இழந்து விடுமா? இதோ பார், உன் மனதை நான் அறிவேன். உன் பழியை முடிப்பதற்கு கந்தமாறனையோ பார்த்திபேந்திரனையோ வந்தியத்தேவனையோ நீ ஏவிவிட வேண்டாம். அவர்கள் மீது எனக்கு கோபத்தை உண்டாக்கவும் வேண்டாம். உன் சபதத்தை நீயே நிறைவேற்றிக்கொள். உன் பழியை உன் கையினாலேயே முடித்துக்கொள். யாராவது இங்கே மறுபடியும் வந்து விடலாம். கந்தமாறன் தன் தங்கையை அன்னையிடம் சேர்ப்பித்துவிட்டு திரும்பி வருவான். பார்த்திபேந்திரனும் சம்புவரையரும் திரும்பி வரும் நேரம் ஆகிவிட்டது. அவர்களுடனே என் பாட்டன் மலையமானும் வந்தாலும் வரலாம். பழுவேட்டரையர் கொள்ளிடத்து வெள்ளத்தில் போயிருப்பார் என்று நான் நம்பவில்லை. அவரும் திடீரென்று வந்தாலும் வரக்கூடும். உன் பழியை முடித்து சபதத்தை நிறைவேற்றி கொள்ள இதை காட்டிலும் நல்ல சந்தர்ப்பம் வரப்போவதில்லை. என்னை கொல்வதினால் எனக்கு நீ எவ்வித தீங்கும் செய்தவளாக மாட்டாய். பேருதவி செய்தவளாக கருதுவாய். நந்தினி பொங்கி வந்த விம்மலை அடக்கிக் கொண்டு, கோமகனே, தங்களிடம் நான் எதையும் மறைக்கவும் இல்லை, மறைக்க விரும்பவும் இல்லை. நான் இங்கு வந்ததின் நோக்கம் பற்றி தாங்கள் கூறியதெல்லாம் உண்மைதான். தாங்களை இங்கு வர சொன்னதின் நோக்கமும் அதுதான். ஆனால் சந்தர்ப்பம் நேர்ந்திருக்கும் சமயத்தில் என் கைகளில் வலிவு இல்லை, என் நெஞ்சிலும் தைரியம் இல்லை. தாங்கள் என்னை தேடி வரும் காலடி சத்தம் கேட்டவுடனே என் கையில் இருந்த வாள் நழுவி கீழே விழுந்துவிட்டது. இதோ பாருங்கள், வாளை பிடித்திருக்கும் என் கரங்கள் நடுங்குவதை என்றாள் நந்தினி. நந்தினி, அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் அதன் காரணம் தான் எனக்கு தெரியவில்லை.
இல்லை. உன் நெஞ்சம் ஒரு சமயம் எவ்வளவு உறுதி அடைந்திருந்தது என்பதை நான் அறிவேன். அப்படிப்பட்ட உன் நெஞ்சு இவ்விதம் விலகிவிட்டதன் காரணம் என்ன? இளவரசே, தங்கள் தோழர் வந்தியத்தேவர் சொன்ன செய்திதான் காரணம். நந்தினி, நீயும் நானும் உடன் பிறந்தவர்கள் என்று அவன் கண்டுபிடித்து கொண்டு வந்த செய்தியை தானே சொல்கிறாய். அன்றைக்கு ஏரிக்கரை தீவில் நாம் பேசிக் கொண்டிருந்த போது நீ அதை நம்பவில்லை என்று சொன்னாயே. நம்மை மறுபடியும் பிரித்து வைப்பதற்காக யாரோ செய்திருக்கும் சூழ்ச்சி என்று கூறினாயே என்று இளவரசர் கேட்டார். இளவரசே, நான் அதை நம்பக்கூடாது என்று தான் பார்த்தேன். அதற்காக எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் இன்று அவர் கூறிய வேறொரு செய்தி என் நெஞ்சுறுதியை அடியோடு குலைத்து விட்டது. நந்தினி, அது என்ன? இன்னும் ஏதாவது புதிய கற்பனையா? புதியதாக வேறு என்ன கூறினான்? இளவரசே, என்னை பெற்ற அன்னையை பற்றி சொன்னார். அவரை இலங்கை தீவில் பார்த்ததாக கூறினார். அதை நான் நம்ப மறுப்பதற்கு காரணம் எதுவும் இல்லை. கோமகனே, முன்னொரு தடவை நான் ஒரு வரம் கேட்டேன். அதை தாங்கள் கொடுக்கவில்லை. அதற்காக இன்று வரை வருத்தப்படுவதாக சொன்னீர்கள். இன்று மறுபடியும் ஒரு வரம் கேட்கிறேன். இதையாவது கொடுப்பீர்களா? நந்தினி, வரம் இன்னது என்று குறிப்பிட்டு கேட்டால் கொடுக்க முடியும் என்றோ கொடுக்க முடியாது என்றோ சொல்கிறேன். கோமகனே, வீரபாண்டியனுடைய மரணத்துக்கு பழி வாங்குவதாக நான் சபதம் செய்தது உண்மைதான். மீன் சின்னம் பொறித்த இந்த பாண்டிய குலத்து வாளினால் ஒன்று தங்களை கொல்வேன், அல்லது என்னை நானே கொன்று கொண்டு மாய்வேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டேன். தங்களை கொல்வதற்கு என் நெஞ்சில் துணிவு இல்லை, என் கைகளில் வலிவு இல்லை. என்னை நானே கொன்று கொண்டு தங்கள் முன்னாலேயே மடியலாம் என்று எண்ணினால் அதற்கு போதிய பலம் என் கையில் இல்லை. அரைகுறையாக முயன்று என் உயிர் போகாவிட்டால் என்ன செய்வது என்று பயமா இருக்கிறது. ஐயா, என் சபதத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யுங்கள். இந்த வாளை தாங்களே வாங்கிக் கொண்டு தங்கள் கையினால் என்னை வெட்டி கொன்றுவிடுங்கள். அப்போது என் சபதம் முடிந்துவிடும். இளவரசே, இந்த ஜென்மத்தில் மட்டுமன்றி இனி வரும் பிறவிகளிலும் தங்களிடம் நன்றி உள்ளவளா இருப்பேன். இவ்விதம் கூறிக்கொண்டே நந்தினி நீட்டிய வாளை மறுபடியும் ஆதித்த கரிகாலன் வாங்கிக் கொண்டு அந்த அரண்மனை முழுவதும் எதிரொலி செய்யும்படி பயங்கரமாக சிரித்தார்.